தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாளி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் வெற்றியந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவிடித்தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்தை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய இந்த சைவ சித்தாந்த வகுப்பில் நாம் கடந்த வகுப்பில் திருவருட்பயன் என்று சொல்லக்கூடிய நூலிலே இருந்து 16 பாடல்கள் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். பெருமானது திருவருள் கருணை முன்னின்று அருள் செய்ய இன்று நாம் 17வது பாடலில் இருந்து இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது தான். இந்த நூல் 10 அதிகாரங்களை உடையது. இல்லை, முதல் அதிகாரம் பதிமுதுநிலை பெருமானுடைய பரத்துவத்தை 10 குறட்பாக்களிலே நமக்கு காட்டுகின்றார். அடுத்தது உயிரின் இயல்புகளை காட்டக்கூடிய 2ஆம் அதிகரணம் உயிரவை நிலை. அந்த உயிரவை நிலை என்று சொல்லுகிற போது ஆன்மாக்களின் இலக்கணத்தை வரிசையாக சொல்லிட்டு வரார். முதல்ல ஆன்மாக்கள் எண்ணிலி. அதை பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகையினர். பிறந்த நாள் பிறக்கும் நாள், துறந்தோர் துறப்போர், பெருமான் திருவடி அடைஞ்சவங்க அடைய போகிறவங்க. இவர்கள் எண்ணிக்கை எப்படிப்பட்டது? பிறந்த நாளை அளக்க முடியாது, பிறக்கின்ற நாளையும் அளக்க முடியாது. அதுபோல பெருமான் திருவடியை அணைந்த ஆன்மாக்களின் எண்ணிக்கையையும் சொல்ல முடியாது. இனி அடையப்போகிற ஆன்மாக்களின் எண்ணிக்கையும் சொல்ல முடியாது. காரணம் ஆன்மாக்கள் எண்ணிலி, முடிவில்லாதவை, எண்ணிறந்தவை ஆன்மாக்கள் என்பதை அங்கே சொன்னார். அப்போது இவற்றிற்கு ஒற்றுமை வேற்றுமை ஏதாவது உண்டா என்கின்ற தடைக்கு விடையாக 2வது குறட்பா 12வது குறட்பாவை வைக்கிறார். அது என்னதுங்க? திரிமலத்தார் ஒன்றதனில் சென்றார்கள் ஒரு மலத்தாராயும் உளர். வேற்றுமை என்னன்னா 3 மலை இருக்கிற ஆன்மா, 2 மலை இருக்கிற ஆன்மா, 1 மலை இருக்க ஆன்மா. பிரளயாகலர், விஞ்ஞானகலர், சகலர் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்களை எண்ணிலி ஆன்மாக்களாக இருந்தால் அதை 3ஆக பிரிக்கலாம். 1 மல ஆன்மா, 2 மல ஆன்மா,
மும்மல ஆன்மா என அவற்றை மூன்றாக நாம் தொகுத்து கூறலாம். அந்த மூணுக்குள்ளே இது எல்லாம் அடங்கிடும், எல்லாமே அடங்கிடும். அப்போது அவற்றிற்கு ஏதாவது ஒற்றுமை உண்டா? வேற்றுமை 3 மலம் 2 மலம் 1 மலம். ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டால் 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார். 3 பேர்த்துக்கு வேற்றுமை 3 2 1. ஒற்றுமை என்னது? 3 பேர்த்துக்கு ஆணவ மலம் உண்டு. 3 பேர்த்துக்கும் சகலர் விஞ்ஞானகலர் பிரளயாகலர்னு சொல்லக்கூடிய எல்லோருக்கும் என்ன உண்டு? ஆணவ மலம் உண்டு. 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார். தோன்றலர் தொத்து தோன்றலர். தொத்து என்பதை பல வகையாக மாயாமலன் பார்க்கலாம், ஆணவமலன் பார்க்கலாம், திரோதான சக்தின்னு பார்க்கலாம். பல வகையாக அதற்கு பொருள் காணலாம். அதில் போன வகுப்பில் நாம் பார்த்தோம். அப்போ ஒற்றுமை 3 வகைப்படும், வேற்றுமை 3 வகைப்படும். ஒற்றுமை மூலமலம் உடையோர், மூவரும் மூலமலம் உடையோர் என்று சொல்லி, அப்போ இந்த ஆன்மாவை பிரம்மம்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு 4வது குறட்பா வைக்கிறார். என்னதுங்க? கண்டவற்றை நாளும் கனவிலும் கலங்கிடும் திந்துறலுக்கு உண்டோ? என்னது? கனவுல நடக்கிறது நினைவில் தெரிய மாட்டேங்குது, நினைவில் நடக்கிறது கனவுல தெரிய மாட்டேங்குது. இப்படி கலங்கி அறிகிற அறிவு, ஆன்மாவின் அறிவு எப்படிப்பட்டதுங்க? கலங்கி அறிவது. கனவுல என்ன பார்த்தோன்னு கேட்டால் நனவுல தெரியல, நனவுல நடக்கிறது கனவுல வரமாட்டேங்குது. அப்போது இப்படி ஒரு கலங்கி அறிவுடைய ஆன்மாவை பிரம்மம்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது என்பதற்கு நமக்கு 4வது குறட்பால காட்டினார். அப்போது இந்த ஆன்மாவை பிரம்மம்னு சொல்லலாமான்னு அடுத்த தடை என்னது? அதே தான். என்னது? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அறநன்று சுத்தமாக சரியில்லை. என்னது? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்தி. ஐயா, பிரம்மம்னு சொன்னால் பிரம்மத்துக்கு இலக்கணம் என்னது? அறிந்தாங்கு அறிதல். கருவி இல்லாமல் அறியணும். நீ உனக்கு கருவி இருந்தாவே ஒழுங்காக அறிய மாட்டேங்கிற. கருவி இருந்தாவே எப்படிப்படி அறிகிறது? அவத்தைப்பட்டு அறிகிறது ஆன்மா. கருவியை வைத்து இருந்தாவே அவத்தைப்படுது. அப்படி இருக்கும்போதே உன்னை போய் பிரம்மம்னு சொல்லாமா? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்தின்னு அறிவு. அந்த அறிவு எப்படி இருக்குது? பொறி இல்லாமல் வேலை செய்யாது. எனவே அதை அறிவுன்னு சொல்லலாமா? முதல்ல வேறறிவுன்னு சொல்லலாமா என்று கேட்கிறார். அப்போ உயிர் தானே அறியாதோ என்று சொன்னார். ஒளியும் இருளும் உலகும் அலர்கண் தெளிவியில் என் செய்ய? ஒளியும் அலர்கண், கண்ணு என்ன கண்ணு? சரியாக பார்வை இல்லாத கண்ணு, குருட்டு கண்ணு. இதுக்கு ஒளியாக இருந்தால் என்ன, இருட்டாக இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன? எனவே அப்படி இந்த பார்வை இல்லாத கண்ணுக்கு ஒளியை பற்றி கவலை இல்லை, இருட்டை பற்றி கவலை இல்லை. அதுபோல் இந்த ஆன்மா எப்படி அறிகிறது? மலகாரியங்களோடு கூடினால்தான் அறியுமே என்று தானே அறிகிற அறிவு இதற்கு இல்லை. எது போல? குருட்டு கண்ணு போல இது தானே அறியாது என்று சொல்லுகிறார். இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம போன வகுப்பில் பார்த்தது. 16 குறட்பா வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 17வது குறட்பாவில் இப்போது ஆன்மா சத்தா அசத்தா என்று கேட்குறார். சத்துனா என்ன, அசத்துனா என்ன? அறிவுடைய பொருள். அசத்துனா சரி. அப்போ சித்துன்னு என்ன? சித்து அசித்து அதுவும் அதே தானா? சத்து சித்து, அசித்து அசத்து எல்லாம் வேறா ஒன்றா வேறா? என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்க கேள்வி. அப்படியா? சரி. சித்துனா சரி, ரிசல்ட் என்ன கடைசியா சொல்லுங்க. சத்துனா என்ன, சித்துனா என்ன? மாறாதது சத்து, மாறுவது அசத்து. சித்துனா அறிவுடையது,
அசத்துனா அறிவற்றது. சரியா? ரெண்டையும் ஒரே நேரத்தில் சொல்லி குழப்பக்கூடாது. சத்து என்பதற்கு மாறாதது. அசத்துனா அசத்துனா மாறுபாடு உடையது. மாறுபாடு உடையது. இந்த என்ன சொல்கிறது, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க. என்னது, பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களை தூக்கத்திலிருந்து நான் விழிக்க வைக்கிறேன் அப்படின்னு சில எக்ஸசைஸ்லாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னது, ஒரு கையை தூக்குனா ஆமான்னு சொல்லுங்கள், 2 கையை தூக்குனா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்ற 2 நிமிஷம் என்ன செய்வாங்க, ஆமாம் இல்லை இல்லை ஆமாம்பாங்க. ஏன்னா அப்போ தான் முழிப்பாங்களாம்மா. அப்படி வந்த உடனே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியா? சித்தாந்த வகுப்பு வந்த உடனே எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏங்க நீங்கள் 3/4 மணி நேரம் லேட்டாக வந்தால் அதுக்கு நான் பொறுப்பா? நாங்கள் 10 மணிலேருந்து வருவீங்கன்னு உட்காந்துருக்குறோம், நீங்கள் பாட்டுக்கு மெல்ல வந்துட்டு எங்களை கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி நியாயம்தான். வந்தது காலதாமதம். சரி, எனவே சத்து என்பது என்னது, மாறாதது. சித்து என்பது சித்தென்பது அறிவுடையது. சத்துனா மாறாதது, சித்துனா அறிவுடையது. அசத்து மாறுபாடு உடையது, அசித்து அறிவற்றது. சரியா? சில நேரத்தில் சத்த சித்துன்னு சொல்லுவோம், சித்த சத்து மாற்றி மாற்றி நம்ம சௌகரியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ஆனால் பொருள் இதுதான். சத்து என்பது மாறாதது, அசத்துனா மாறுவது. சரியா? இப்போ கேள்வி என்ன, உயிர் சத்தா அசத்தா? உயிர் சத்தா அசத்தா? சதசத்து. உயிர் என்னது, சதசத்து. இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அது என்னங்க இதுவும் இல்லை, ஆனா பொண்ணா அப்படின்னு கேட்டால் ஒன்று ஆணுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா பொண்ணுன்னு சொல்லுங்கள். அப்படின்னா என்னது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. என்னது, சார்தலின் வண்ணமாதல். சார்தலின் வண்ணமாதல். சார்தலின் வண்ணமாதல் என்பது எதை சார்ந்து நிற்கின்றதோ அதுவா நிற்கும். சத்தோடு நிற்கின்ற போது சத்தாய் நிற்கும், அசத்தோடு நிற்கின்ற போது அசத்தான் நிற்கும். இப்போ ஆன்மா சத்தான்னு கேட்டா அடுத்த கேள்வி என்ன கேட்கணும், யாரு கூட நிற்கிறான், பக்கத்தில் யார் இருக்கிறாரு சொல்லுங்க. அது சத்துக்கு பக்கத்தில் நின்றுச்சுன்னா சத்தா நிற்கும், அசத்து பக்கத்தில் நின்றுச்சுன்னா அசத்தா நிற்கும். அப்போ 2 தன்மையும் உடையது, சத்தாம் தன்மையும் அசத்தாம் தன்மையும் உடையது ஆன்மா. ஆனால் ஒரு நேரத்தில் ஒன்றாதான் இருக்கும். எப்படி இருக்கும், ஒன்று சத்தா இருக்கும், இல்லைன்னா அசத்தா நிற்கும். சத்தா நிற்கும் போது அசத்தாம் தன்மை இருக்காது, அசத்தான் இருக்கிற போது சத்தாம் தன்மை இருக்காது. அப்போ ஒரு நேரத்தில் ஒன்றாதான் இருக்கும். அதுக்கு தான் என்ன பேர், சார்தலின் வண்ணம். சார்தலின் வண்ணம். அதுக்கு ஒரு ஓமை நம்ம நிறைய சொன்ன ஓமை தான். என்னது, பளிங்கு. பளிங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி என்ன நிறம் இருக்கிறதோ அந்த நிறம், சிகப்பு கலரை வச்சிங்கன்னா சிகப்பாக இருக்கும், பச்சையை வச்சிங்கன்னா பச்சையாக இருக்கும். சரியா? அப்போது அதுபோல் ஆன்மா அது எதனோடு கூடி நிற்கின்றதோ அதன் தன்மையை பெற்று நிற்கும், அதன் தன்மையை பெற்று நிற்கும். அதனால் அதுக்கு என்ன பேர், சதசத்து. சதசத்து. சத்து அசத்து, சத்து அசத்து ரெண்டையும் கூட்டினீங்கன்னா சதசத்து. சதசத்து. அதை தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க, 17. சத்து அசத்தை அறியாது. சத்து அசத்தை அறியாது, அசத்து அறியாது ஆங்கன், இவை உய்த்தல் சதசத்தாம் உயிர். சத்து அசத்தை அறியாது, அசத்து அறியாது ஆங்கன், இவை உய்த்தல் சதசத்தாம். இப்போ 3 பொருள் இருக்கிறது, பதி பசு பாசம். முப்பொருள் தான், பதி பசு பாசம். இதில் பதிக்கு பாசத்தை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாசத்தை போய் அனுபவிக்கணும், உலகத்தை பெருமான் அனுபவிக்கணுமா?
தேவையில்லை. நீங்கள் பூசையில் வைக்கிற சக்கரை பொங்கல்லாம் அவர் சாப்பிட்றதில்ல, அது தெரியுமா? நீங்கள் பூசையில் வைக்கிற சக்கரை பொங்கலே அவர் சாப்பிட்றதில்ல, அப்புறம் எதுக்குங்க சக்கரை பொங்கல் வைக்கணும்? அவர் சக்கரை பொங்கலை சாப்பிட்றதில்ல, அந்த சக்கரை பொங்கலை தயாரித்து அன்போடு கொண்டு வந்து நீங்கள் ஊட்டுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு ஊட்டுறீங்களோ அந்த அன்பைத்தான் பெருமான் நுகர்கிறான். அன்பைத்தான் பெருமான் நுகர்கிறானே அன்றி நீங்கள் வைக்கிற பொருளை அவன் நுகர்வதில்லை, பொருளை நுகர்வதில்லை. இது ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் இந்த கறி திங்கிற ஆள் பூரா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன சொல்லிகிட்டு இருப்பான்? கண்ணப்ப நாயனார் வைத்த கறியை குடுமி தேவர் சாப்பிட்டார் சொல்கிறானா இல்லையா? சாமியே கறி தின்னார், கண்ணப்ப நாயனார் கறி தின்னார் அப்படின்னா அவன்லாம் ஒழுங்காக பாடம் படிக்காதவன் அர்த்தம். கண்ணப்ப நாயனார் வச்ச கறி அவர் சாப்பிடலை, சரியா? அந்த கறி சமைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி எவ்வளவு மெனக்கெடுறாருன்னு பார்க்கணும். அப்போது நீங்கள் பெருமானுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்களா, 100 ரூபா கொடுக்குறீங்களா, 1000 ரூபா கொடுக்குறீங்களா, 1,00,000 ரூபா கொடுக்குறீங்களா, இதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனால் தன்னுடைய அந்த முயற்சி, அந்த 10 ரூபா கொடுக்கறதுக்கு அவன் ஒரு நாள் பூரா உழைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் ஒரு நாள் பூரா உழைச்சி சம்பாதிச்ச 10 ரூபாயை பெருமானுக்கு கொடுக்குறான். இன்னொருத்தனுக்கு 10 நிமிஷத்தில் 1,00,000 ரூபா வரும். இவன் 1,00,000 ரூபா கொடுக்குறான். இப்போ பெருமான் எதை பெருசாக பார்ப்பாரு? இந்த 10. ஏன்னா இவன் ஒரு நாள் முழுக்க உழைத்து அந்த உழைப்பை கொண்டு போய் பெருமானுக்கு கொடுக்குறான். அப்போது அதை தான் பெருமான் பார்ப்பார். அவனுக்கு என்ன கிடையாது? இந்த மாயா காரியங்கள் பொருட்டல்ல, அதன் வழியாக நாம் அவனிடம் காட்டுகிற அன்பைத்தான் நுகருவானே அன்றி உலகத்தையோ மாயா காரியங்களையோ பெருமான் ஒருபோதும் அனுபவிப்பதில்லை. காரணம் அது அவனுடையது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்னுடைய பணத்தை கொடுத்தேன், என்னுடைய சக்கரை பொங்கலை கொடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அவனுடையதையே எடுத்து அவனுக்கு கொடுக்கறது. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளுங்க, இப்படி வச்சுக்குவோம். இப்போது நம்ம பையனுக்கு என்ன செய்கிறோம்? தினந்தோறும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 10 ரூபா, பஸ்ஸுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுப்போம். அந்த பையன் என்ன செய்கிறான்? ஒரு மாதத்தில் டெய்லியும் 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபாய் மிச்சம் பண்ணி அப்பா அம்மா பிறந்த நாளுக்கோ இல்லை ஒரு திருமண நாளுக்கோ என்ன செய்கிறான்? ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரான், சரியா? அதை பார்த்த உடனே அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது அந்த பையன் சம்பாரிச்சு காசா? அவன் காசுலையா வாங்கிட்டு வந்தான்? அது எப்படி வந்தது? இவங்க கொடுத்த காசு தான். இவங்க கொடுத்த காசை அவன் என்ன செய்கிறான்? அதில் கொஞ்சம் சேமிப்பு பண்ணி நம்ம அம்மா அப்பா திருமண நாளுக்கு இதை நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு ஒரு 200 ரூபாய்க்கு அம்மா அப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கொண்டு போய் கொடுத்தோன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 1,00,000 ரூபா கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தை நம் மீது எவ்வளோ அன்பு கொண்டு இருக்கிறது. அங்கே அவங்க கொடுக்குற பொருள் எல்லாம் கிடையாது. அவர்கள் என்ன செய்கிறாங்க? பாரா என் குழந்தை அந்த 10 ரூபாயில் 2 ரூபாயை பிடிச்சி மிச்சம் பண்ணி நம்மளை நினைப்பு வச்சு, நம்ம இப்போ அவனுக்கு வேண்டியதெல்லாம் யார் செய்கிறா? நம்ம தான் செய்கிறோம். நம்ம அவனுக்கு செய்கிறதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் அவன் நமக்கு திருப்பி செய்கிற அந்த 200 ரூபாய் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை தருகிறதோ அதுபோல தான் நாம் பெருமானுக்கு கொண்டு போய் கொடுக்குற போது அவனுக்கு சந்தோஷம். ஏன்? எல்லாம் அவன் கொடுத்தது தான், நீ அனுபவிச்சுக்கோன்னு கொடுக்குறான். நாம் என்ன செய்கிறோம்? அதில் கொஞ்சோண்டு எடுத்து சாமி இந்த நீ வச்சுக்கோன்னு கொடுக்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். காரணம், இந்த உயிர் நன்றி மறவாது இருக்கிறது. நான் நன்றி மறக்காமல் இருக்கணுமா இல்லையா பெருமான் மேலே? எனவே அந்த பொருளை அவன் நுகர்வதில்லை, அந்த பொருளுக்காக நாம் காட்டுகிற அன்பைத்தான் நுகர்கிறான் பெருமான். காரணம், அந்த பொருளுக்குள்ளும் அவன் தான் இருக்கிறான். நீங்கள் வைக்கிற சுண்டலுக்குள்ளேயும் இருக்கிறான், சக்கரை பொங்கலுக்குள்ளேயும் இருக்கிறான், சாப்பாட்டிலையும் இருக்கிறான், ரசத்துலையும் இருக்கிறான், எல்லாத்துக்கும் அதுக்குள்ளே இருக்கிறான் அவன். அதை அவன் நுகர்ந்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கெல்லாம் நுகர்ந்தாதான் தெரியும். கொண்டு வந்து ஒரு பொருளை கொடுத்து சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னா நம்ம எப்படி தெரியும்? சாப்பிட்டா தான் சக்கரை கரெக்டாக இருக்கா, கம்மியாக இருக்கா, ஜாஸ்தியாக இருக்கான்னு தெரியும். ஏன்னா நமக்கு வேறானது, அது
சக்கரை பொங்கல் நமக்கு வேறானது. அதை எடுத்து நுகர்ந்தால்தான் அதன் தன்மை நமக்கு தெரியும். ஆனால் பெருமான் எங்கே இருக்கிறான்? அதுக்குள்ளேயே இருக்கிறான். அதை நுகர்ந்து அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அப்போது சத்து அசத்தை என்ன செய்யாது? சாராது. சார்ந்து அறிய வேண்டிய அவசியம் சத்தாகிய சிவத்திற்கு இல்லை. உலகத்தை இறைவன் ஒருபோதும் நுகரமாட்டான். நுகர வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. நுகர்ச்சி என்பது எப்போ நிகழும்? தெரியாத பொருளை அனுபவிக்கிற போது தான் நுகர்ச்சி, இல்லையா? தெரியாத பொருளை அனுபவிச்சாதான் நுகர்ச்சி. தெரிஞ்ச பொருளை அனுபவிக்கிறதுனாவே நமக்கு முதல்ல என்ன வந்துடும்? ஒரு ஓர்ப்பே வந்துடும், இல்லைங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், அவர் போனால் என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து உட்கார மாட்டீங்க. தெரியாதனால தான் உட்காந்துருக்கிறீங்க, இல்லையா? அதெல்லாம் தெரியும், பாரு இந்த பாட்டுக்கு இது சொல்லுவார், பாரு இந்த பாட்டுக்கு இது சொல்லுவார் பாருன்னு என்ன செய்வான்? அவன் வரமாட்டான், இல்லையா? தெரியாதனால தான் நுகர்ச்சி. தெரிஞ்சுன்னா என்ன கிடையாது? நுகர்ச்சி இருக்காது. அப்போது தொடர்ந்து நுகர்ந்தாவே உவர்ப்பு வரும். ஆனால் பெருமான் எங்கே இருக்கிறான்? அதுக்குள்ளேயே இருக்கிறான். அவன் நுகர வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க. அப்போது பதி பாசத்தை சார்ந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க. இந்த பாசமாவது போய் பெருமானை அனுபவிக்குமா? பாசம் போய் பெருமானை அனுபவிக்குமானா? அனுபவிக்காது. ஏன் அனுபவிக்காது? அறிவுடைய பொருளுக்கு தான் அனுபவம். அனுபவிக்கணும் முதல்ல என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு இல்லைன்னா அனுபவம் இல்லை. அப்போ பாசமாகிய சட உலகம் இறைவனை அனுபவிக்காது. காரணம் அது அறிவற்ற சடப்பொருள். இவன் பேரறிவு அனுபவிக்க மாட்டான், இவனுக்கு அறிவே இல்லை, இவனும் அனுபவிக்க மாட்டான். அது இதை அனுபவிக்காது, இது அதை அனுபவிக்காது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் என்ன உண்டு? ஒரு பர்பஸ் இருக்குது. ஒரு பொருள் இருந்தால் அதற்கு என்ன இருக்கும்? ஒரு பயன் இல்லாமல் உலகத்தில் எந்த பொருளுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஏதோ ஒரு பயன் இருக்கும். அப்போது பதியினாலே பாசத்துக்கு பயன் இல்லை, பாசத்தினாலே பதிக்கு பயன் இல்லை. அப்போது பதி எதுக்கு இருக்கிறது? பாசம் எதுக்கு இருக்குதுன்னா ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது. எது? பசுவாகிய உயிர். பசுவாகிய உயிர் பாசத்தையும் அனுபவிக்கும், பதியையும் அனுபவிக்கும், ரெண்டையும் அனுபவிக்கும். ஆனால் ஒரு நேரத்தில் ஒன்றை தான் அனுபவிக்கும். பாசத்தை அனுபவிக்கும் போது பதியை மறந்துடும், பதியை அனுபவிச்சா பாசத்தை மறந்துடும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் இது நினைக்காது. சரியா? இதுதான் ஆன்மாவினுடைய லட்சணம். ஒரே நேரத்தில் ஒரு பொருளைத்தான் அனுபவிக்கும், ஒரு பொருளைத்தான் அனுபவிக்கும். சரியா? ரெண்டையும் அனுபவிக்காது. ஐயா, அப்படி சொல்ல முடியாது. பாசத்தை மறத்தல் என்பது பொதுவாக அப்படி சொல்லலாம், ஆனால் நுட்பமாக பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இப்போ பாசம் மறைந்தால் என்ன ஆகிடும்? இப்போது நம்மெல்லாம் எதோடு இருக்கிறோம்? பாசத்தோடு இருக்கிறோம். பாசத்தை மறக்கிறது எப்போ? கேவலத்துக்கு வரும்போத பாசத்தை விட்டாச்சு, பதிக்கு வந்துட்டுமா? அதனால் பாசத்தை மறந்துட்டா பதிக்கு வந்துடுமான்னு இல்லை, பதியை பற்றுகிற போது பாசத்தை விடணும். நீங்கள் பதியை பற்றாமல் பாசத்தை விட்டால் என்ன ஆகும்? கேவலம் வந்துடும். இருட்டில் விளக்கணிக்கிறதும் வெளிச்சத்தில் விளக்கணிக்கிறதும். இருட்டில் விளக்கணிச்சா சுத்தமாக ஒன்றும் தெரியாது. சூரியன் வந்ததுக்கப்புறம் விளக்கணிச்சா ஒன்றும் ஆகாது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதை அணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எரிஞ்சால் எரிஞ்சிட்டு போதியா அப்படின்னு விட்டுறலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே பாசத்தை விட்டால் பதியை பெறலாம்ங்கிறது சரி இருக்காது. பதியை அடைந்தால்தான் பாசத்தை விட முடியும். யா வீடு பேரு என்பது சரிதான், விடுதலும் பெறுதலும். ஆனால் பெற்றால்தான் விட முடியும். இருட்டை நீக்கிறதுக்கு வழி என்னது? ஒளி தான். இருளை நீக்கிட்டு ஒளியை கொண்டு வருவீங்களா? ஒளி வந்தால் இருள் நீங்குமா? ஒளி வந்தால் தான் இருள் நீங்கும். இருட்டை பூரா வடைச்ச இருட்டை முதல்ல வெளியே போக சொல்லுங்கள், வெளிச்சம் வந்துடுமா? இருட்டு வெளியவே போகாது. எப்போ போவோம்? ஒளி வந்தால் தான் போகும். சொல்கிறது நம்ம வீடு பேருன்னு சொன்னாலும் விடுதலும் பெறுதலும் என்பது என்னது? முதல்ல பெற்றாதான். எவ்வளவு பெறுகிறோமோ அவ்வளவு விடுவோம்.
எவ்வளவு பெறுகிறோமோ அவ்வளவுதான் விடுவோம். விட்டதுக்கு அப்புறம் பெறலாம்னா ஒருபோதும் விட முடியாது, ஒருபோதும் பெற முடியாது. புரியுதா? அப்போ என்ன முதல்ல என்ன செய்யணும்? பெறுதல் தான் முக்கியம். அதுக்கு தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிறது. என்னது? பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னது? இங்க ஏதாவது விளங்குனா இங்க போவோம். இங்க இதெல்லாம் நான் சுத்தம் ஆயிட்டுங்க, என்கிட்ட அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே இன்னும் 2 வருஷத்துல நான் அப்படி ஆயிடுவேன், அதுக்கப்புறம் தீக்க வாங்கி அப்படி ஆயிடுவேன். எப்படியும் ஆக முடியாது, எப்படியும் ஆக முடியாது, எப்பவும் ஆக முடியாது. ஏன்? அதை வாங்கினாதான் இங்கே ஏதாவது விளங்கும். அது வாங்கலைன்னா இது இப்படியே தான் இருக்கும். 2 வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்கும், 20 வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்கும். சரியா? அப்போ முதல்ல வந்து சூரியன் தோன்றினால் என்று இருள் நீங்காது, இருள் நீங்காது. சரி, இங்கே வந்துடுவோம். எனவே சதசத்து, ஆன்மாவுக்கு என்ன பேர்? சதசத்து. இரண்டையும் அனுபவிக்கக்கூடியது எது? சத சத்தாகிய ஆன்மா. இதற்கு சார்தலின் வண்ணமாதல், சார்தலின் வண்ணமாதல். நீங்கள் அப்படியே சிவஞான போதத்துக்கு போனீங்கன்னா 7ஆம் நூற்பா, 7ஆம் நூற்பால் சொல்கிறார். 7ஆம் நூற்பா என்னது? யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின், சத்தே அறியாது, அசத்து இழது அறியாது, இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. யாவையும் சூனியம் சத்தெதிர், சத்தெதிர் யாவையும் சூனியம், சத்தெதிர் யாவையும் சூனியம். சத்தது பதி, சூனியம் அறிவற்றது. அதுவே யாவையும் பசுவும் அறிவற்றது தான், பாசமும் அறிவற்றது தான். சரியா? லாஜிக் கரெக்டாக இருக்கா? நாங்கள் தலையாட்டுறீங்க. பசுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இதுக்கு அறிவு இருக்கு. எதுக்கு? ஆன்மாவுக்கு அறிவு இருக்குதுன்னு எப்போ சொல்லலாம்னா, என் பக்கத்தில் இப்போ நான் எனக்கு அறிவு இருக்கு. எது வரைக்கும்? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எனக்கு அறிவு இருக்குது. சரியா? எங்கள் ஆசிரியர் வந்துட்டார், இப்போ எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு ஏதாவது விளங்கி இருந்தால் அவர் கொடுத்தது இல்லையா? அப்போது இறைவன் வந்து நிற்கிறான். இப்போ பாருங்க, அவருக்கு ஆசிரியர், இவருக்கு ஆசிரியர், இவருக்கு ஆசிரியர், இப்படி எல்லாரும் இவரை விட இவர் அறிவுடையவர், இவரை விட இவர் அறிவுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில் யார் வந்து நிற்கிறா? பெருமான் வந்து நிற்கிறான். இப்போ யாராவது அறிவுடையவர்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு அறிவுன்னு ஏதாவது விளங்கி இருந்தால் பெருமான் கொடுத்தது இல்லையா? அவருக்கும் அவர் கொடுத்தது தான் இல்லைங்க. ஞான சம்பந்தருக்கு அதுக்கும் அவர் கொடுத்தது தான். நாவுக்கரசு பெருமானுக்கு, மெய்கண்டாருக்கு, நீங்கள் யாரை போய் பார்த்தாலும் கொடுத்தவன் யார்? பெருமான். அவனுக்கு முன்னாடி போய் நம்மெல்லாம் அறிவுன்னு சொல்லலாமா? சொல்லவே முடியாது. உலகத்திற்கு அறிவு இல்லை, அதனால் அது சடம். நமக்கெல்லாம் பெருமானுக்கு முன்னாடி அறிவுன்னு சொல்லாதங்கிறார். நம்ம அறிவெல்லாம் அவனுக்கு முன்னாடி அறிவே கிடையாது, இருக்குதுன்னு வெளியே சொல்லாத. அங்கே போனேன்னா எப்படி இருக்கணும்? சத்தம் காட்டாமல் இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். எங்கே? பெருமானுக்கு முன்னாடி, பெருமானுக்கு முன்னாடி அடங்கி நிற்கணும். நம்ம அறிவெல்லாம் அறிவல்ல. அந்த அறிவில் ஏதாவது ஒன்று புரிஞ்சிருக்குதுன்னா அது அவர் கொடுத்தது. இப்போ நம்ம வாத்தியார்ட்டியே போய் சூத்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படி பார்ப்பார். உனக்கு சூத்திரம் சொல்லி கொடுத்தது யாரா? நீ எங்கடையே வந்து சூத்திரம் தெரியுமான்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார்ல. அவர் சரி சொல்லு பார்க்கலான்னு அவர் ஒரு பெருந்தன்மையாக சொல்லுவார், அது வேறு விஷயம் இல்லையா? ஆனாலும் நமக்கு என்ன இருக்கும்? அவர்கிட்டயே போய் கேட்கலாமாயா அப்படின்னு தோணுமா இல்லையா? அது மாதிரி பெருமான்கிட்ட போய் நம்ம அறிவெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பேரறிவு. அறிந்தாங்கு அறிவன். அவன் யாரு? அறிந்தாங்கு அறிவன். நாமெல்லாம் யாரு? அறிவித்தால் அறிபவர். அறிவித்தால் அறிவது ஆன்மா, அறிந்தாங்கு அறிபவன் பெருமான். அப்போ அவனுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் என்ன கிடையாது? எல்லாம் ஒன்று தான். எது?
சடமும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான். சடம் எப்படி கிடக்குதோ அப்படி கடை. என் கடன் பணி செய்து கிடப்பதே, அப்படி கிடக்கணும், சடம் மாதிரி கிடக்கணும். யார்கிட்ட? இறைவன் முன்னாடி. நம்மெல்லாம் அங்கே போய் நெஞ்சை நிமித்திக்கிட்டு, நான் யார் தெரியுமா, கோயில் பத்திரிக்கையில் என் பேர் என்னையாயத்தில் உண்டு போட்டிருக்கிற, சாமி பேரே சின்னதாயா தாயா இருக்குது. அது அவர் கேட்க மாட்டார். அவர் வந்து கேட்க மாட்டார். என்னது சின்னதாக போட்டோன்னே கேட்க மாட்டார். என் பேரை ஏன் இப்போ இதில் உண்டு போட்டு வச்சுருக்கிறேன், அதுவும் 4வது போட்டு வச்சுருக்கேன் என் பேரை. இந்த கோயில் ஆரம்பித்த காலத்திலேருந்து எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கிறேன் தெரியுமா, யாரெல்லாம் பார்த்தேன் தெரியுமா, பேரை துளுண்டு போட்டு வச்சுருக்கிறேன், 4வது போட்டு வச்சுருக்கிறேன் இல்லையா. என்னது நமக்கெல்லாம் என்ன வேண்டி இருக்கிறது, ஒரு விளம்பரம் தேவைப்படுகிறது. பெருமாண்ட போகும்போது எப்படி போகணும், இருக்கிற இடம் தெரியாமல் போகணும். ரொம்ப முக்கியம். நம்ம பெருமானை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, அவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். முதல்ல கோயில் வழிபாட்டில் முன்னாடி போய் நின்னாதான் சாமி நம்மளை பார்ப்பார். அப்படியெல்லாம் ஒரு நினப்பு நமக்கு இருக்குது. நீங்கள் கோயிலை கொடிமரத்துக்கு அந்த பக்கம் நின்னீங்கனாலும் பெருமானுக்கு தெரியும், கொடிமரத்துக்கு அந்த பக்கம் நின்னாலும் நம் கருத்தை அறிபவன், கருத்தை அறிபவன். அதனால் முன்னாடி போனால் தான் சாமி நம்மளை பார்ப்பார். அவர் நம்ம மாதிரி ஆள என்ன, பொன்னாட போத்துனா தான் தெரியும், வாழ்த்துனா தான் தெரியும் அப்படின்னா நமக்கும் அவருக்கு என்ன இருக்குது, வித்தியாசமே இல்லாமல் போய்டும் இல்லையா. எனவே அவன் பேரறிவாளன், பெரும் கருணையாளன், பெரும் கருணையாளன். எனவே அவன் முன்பாக என்னது எல்லாமே சூனியம்தான். சத்து அசத்தை அறியாது, சத்து அசத்தை அறியாது, அறிய வேண்டிய அவசியம் இல்லை. சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அசத்து அறியாது. அசத்துக்கு அறிவதற்கு என்ன கிடையாது, அறிவு இல்லை. அது அறிவித்தாலும் அறியாது, அறிவித்தாலும் அறியாது. அப்போ என்னது, இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா, இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இருதிறன், இருதிறன் என்னது, சத்தாம் தன்மையும் அசத்தாம் தன்மையும் உடையது, சத்தாம் தன்மையும் அசத்தாம் தன்மையும் உடையது. இரண்டலா, சத்துமில்லை அசத்துமில்லை. இதுக்கு சத்தாம் தன்மையும் உண்டு, அசத்தாம் தன்மையும் உண்டு. அப்போ இது சத்தா அசத்தா, சத்துமில்லை அசத்துமில்லை. இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா, இரண்டும் இல்லாத ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு என்ன பேர், சதசத்து என்று பெயர், சதசத்து என்று பெயர் என்று சொல்லுகிறார். சரி, எனவே அப்போது அதுக்கு மேலே என்ன ஐயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மா சத்தாக இருக்கணும், இல்லைன்னா அசத்தாக இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, ரெண்டும் இல்லைன்னு சொல்கிறீங்களே. உலகத்தில் அப்படி ஏதாவது பொருள் இருக்கா? ஏன்னா எதை சொன்னாலும் என்ன காட்டணும், எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லணும், உதாரணம் சொல்லணும். உலகத்தில் அப்படி ஒரு பொருளை காட்டணும், காட்டினா தான் இருந்து அது சரின்னு ஏற்றுக்கலாம். அப்போது சத்தாம் தன்மையும் அசத்தாம் தன்மையும் இல்லாத இரண்டு தன்மை உடைய ஒரு பொருள் உண்டா? ஒரு தன்மை இருந்தால் இன்னொரு தன்மை இருக்காது, இன்னொரு தன்மை இருந்தால் இன்னொரு தன்மை இருக்காது. அப்போ ரெண்டு தன்மை உடைய பொருள் உலகத்தில் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு தான் அடுத்த பாட்டு வைக்கிறார். அடுத்த பாட்டு என்னது, இருளில் இருளாகி எல்ல